காய்ஸ் என்ன காய்ஸ் இது? நான் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. நான் எப்பவும் முக்கியமான வேலை பார்க்கணும், அப்போ தான் இந்த பிரச்சனை வருது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தேருது. சரி விடுங்க, நம்ம இங்கே நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே நான் 2 டைம் அன்கான்ஷியஸ் பண்ணியிருந்தேங்க. ஒன்று பெட்ரோடானு, அப்புறம் ஒன்று ராப்டர் அன்கான்ஷியஸ் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே போச்சு பிடி? பறந்துட்டானோ? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. இல்லைங்க, அது டேம் ஆயிட்டோ. 4 டேமா? இல்லை, டேம் ஆகலை. அப்போ அதான் எங்கே அன்கான்ஷியஸ் பண்ணேன்? ஒருவேளை தப்பிச்சிட்டா? வாய்ப்பு இல்லையே. தப்பிச்சு பறந்து போயிருந்தா கண்டிப்பாக கடுப்பாயிருவாங்க கைஸ். அப்புறம் ராப்டர் மட்டும் தான் டேம் பண்ணணும் அப்புறம் இன்னைக்கு. வாய்ப்பு இல்லையே கைஸ், சான்ஸே இல்லையே. என்ன கைஸ் நடக்குது? யார் அடிக்கக்கூடாது. அண்ணன் அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அண்ணன் அடிச்சேன்னா நான் திருப்பி அடிப்பேன். எந்த டேஞ்சர்ஸ் ஏரியா ஐயா? எம்மா கும்பலாக இருக்கானுங்க. கும்மி அடிக்கீங்க. இப்பெல்லாம் கும்மி அடிக்கக்கூடாது. அண்ணன் பாவம். வீட்டி பறந்து போயிடுச்சுன்னு நினைக்கங்க. அவ்வளோதான், ஹெல்த்து பாதிக்கிட்ட குறைச்சிட்டு. சரி, கரியாட்டு தாங்க. யாரா நீ? நிம்மதியாக ஒரு மனுஷனை விளையாடக்கூடிய மாதிரி. என்னது அது? வேறு வகை பயமுறுத்திட்டு ஓடு. சரி, நம்ம இப்போ ராப்டர் மட்டும் தான் அவன் டைம் பண்ண முடியும். கரெக்டாக இங்கே தான் எங்கேயும் அன்கான்ஷியஸ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரா வரியலால நான் நிம்மதியாக வாழ்க்கையே வாழக்கூட விட மாட்டேங்கல. சாவட்டு தான் அடிக்கணுமா? இருக்கிற வரைக்கும் ஒன்று அப்படியே பொறிச்சு தின்னறலாம் போல வருதுங்க. கவி, யூ ஹாவ் என்டர் டேஞ்சர்ஸ் ஏரியா. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் இருக்கிற ஏரியாவில் நான் தான் டேஞ்சரு. அந்த ராப்டர் டீம் பண்ணுவோம் வாங்க. டேஞ்சர்ஸ் ஏரியா. சரி வாங்க, நம்ம அந்த ராப்டர் டீம் பண்ணுவோம். அப்படின்னா இன்னைக்கு வீடியோவே ராப்டர் டைமிங்காக தான் கைஸ் இருக்கும். பிடி மொத்த வைல்ட் ஆப்ஷனையும் தூக்கிட்டு போயிட்டு கைஸ் பிடி. ஷையோ, அந்த ராப்டர் டேம் பண்ணணுன்னு அந்த வெறியில் பிடி டேம் பண்ணுறதை மறந்து பிடி தப்பிச்சு போயிட்டு. அந்த டேஞ்சர்ஸ் ஏரியா அப்படியே இருக்குது பார்த்தியலா? இருக்கு பாருங்க, நம்ம அன்கான்ஷியஸ் பண்ணி வச்சுருக்கிற ராப்டர். அன்கான்ஷியஸை பாருங்க எப்படி குறைஞ்சிருக்குன்ட்டு. கறி வச்சா எவ்வளோ ஸ்பீடாக எடுப்பான்? 10, 21, 32, 53. இந்த ராப்டர் நம்மளுக்கு தான். நம்ம சாப்பிடுவோம், பசிக்கு தான் தம்பிக்கு. இந்த சைடு காடா? எனக்கு இப்போதான் தெரியுது. மனசு கஷ்டமா இருக்கு கைஸ். ஒழுங்க இல்லை. ஆனால் எவ்வளோ தடவை கைஸ் வீடியோ எடுக்காது, எப்படி கைஸ் ஆஃப் ஆகும்? அறுபத்தி 4% எடுத்துட்டு 60, 70, 80, 90, 100. கறி 10 மணி வேறு தெரியலையே. கஞ்சி வேறு
பயங்கரமாக இறங்குது. இப்போதைக்கு நம்மளால இதை மட்டும் தான் வேட்டையாட முடியும். சரி, கிடைச்ச அளவுக்கு லாபம். இதை வேட்டையாடுவோம். நம்ம முதல்ல எல்லாத்தையும் பிரேக் ஆக போகிற எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரிப்பேர் பண்ணணும் கைஸ். எல்லாம் உடச்சி அதுக்குள்ளே உடஞ்சிட்டு ஒரு ஸ்டோன் ஒரு உட்டு. ஐயோ, உட்டு தான் தந்து தொலையான். ஸ்டோனா கைக்கு தான் வந்து தொலையும். எல்லாரையும் பசிக்குதுன்னு வேற கதாடுறான். இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு அன்லக்கியாவே நடக்குது கைஸ். ரோக்கரெட் கிடச்சிட்டு அது சரியான இது. 4 குறை கூட்டம்னு நினைக்கிறேன். 440 20 இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பசிக்குதுன்னு காத்தன மாட்டான். சரி, ராப்டர் டேம் பண்ணிட்டு நம்ம பாட்டுன்னு கிளம்பிக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஐயோ, மோஜா பெரிலாம் இப்போ கொடுக்குறான். நார்கோ பெரி மறுபடியும் பாட்ட மாதிரி ஆகிட்டேன். அது ஈக்குவலாடானா இல்லை பேரும். நம்ம போன தடவை ஒரு பார்ட் 1ல ஈக்குவலாடான ஓட விட்டுருப்போம். ஆனால் அது சேர்த்துட்டு அதை டேம் பண்ணால் மாசாக இருந்திருக்கும். ராப்டர் எழும்பிடுமா? அன்கான்சியஸ் குறையிறதுக்குள்ளே டேம் ஆயிருமா? இது கூட்டி விடுவோம். கொஞ்சோண்டு தான் கூட்ட முடியும். நார்கோ பெரி ஒன்று தான் இருக்குது. ஃபீடு இந்த கொஞ்சோண்டு தான் கொடுத்து பற்றியலா. இந்த மாதிரி கொஞ்சம் நாட்டு கூட்டி விடணும். சரி, நம்ம பிக்காட்ஸ் கிடச்சிடலாம். ஆமாம், அப்படின்னா நம்ம ஸ்டோன் ஃப்ளின்ட் எடுத்து இதற்கு சரி பண்ணும். அதுக்குள்ளே பசிக்குதுன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவனை பார்த்தாலே கடுப்பாகுது. எவ்வளோனா சாப்பிடுவான்னு தெரியல. தீனியாக இருப்பான் போல. நம்மளும் எத்தனை தான் உடைக்க. ஒரு ரோக்கரெட் தாங்கடா. ஒரு ரோக்கரெட் பேம்பு. இதில் ரோக்கரெட் கிடைக்குமா? இது ரோக்கரெட் கொடுக்காதான் ஐயா. சரி, ராப்டர் கவனிப்போம். கரெக்டாக வரையும் ராப்டர் டேம் ஆகிட்டு கைஸ். நம்ம பின்னாடி தானே வருது. இப்போதான் மனசுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு எப்படியோ 1 டேம் பண்ணியிருக்கோமே. சரி வாங்க கைஸ், வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு ஜாலியாக போகிறேன். ராப்டரோட போகிறேன். அண்ணா அதை பிடிக்க நான் பட்ட பாடு. இதுதான் நம்மக்கிட்ட பவர்ஃபுல் டைனோன்னு நினைக்கிறேன். டேம் பண்ணது 5 தான். ராப்டர் 26 லெவல். ராப்டர் 26 இல்லை தம்பி, நீ 26 லெவலா? யார் சாமி நீ? இது வழியா வந்துருவியா? 3 இருக்கியா ராப்டருக்கு? நம்ம வீட்டுக்கு வந்தாச்சா? கரைக்கு வந்தாச்சு. கரைக்கு வந்தாலே வீட்டுக்கு வந்த மாதிரி தான். வீடு எங்கே இருக்கு? கரெக்டான வழியில் தான் போகிறேன். அந்த இருக்கு பார்த்தீங்களா கைஸ், 2வது ராப்டர் கைஸ். ரெண்டுமே ஒரே கலர்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிக்க வேண்டியது மெயினாக பிடி தான். ஆனால் டாட்டா சொல்லிட்டு ஓட்டான். இதுதான் யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது. ஆனால் சரி,
அதான் நமக்கு பவர்ஃபுல் ராப்டர் ஒன்று கிடச்சிட்டே. இங்கே வரைக்கும் ஓடிவா.